நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே. அப்போ நீ நடித்து உழைச்சி சம்பாரிச்சில்ல, உனக்கு இந்த பணத்தையெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அவங்கெல்லாம் ஏன் குடிசையில் இருக்காங்க? அதுக்கு தான் சரி நான் ஒன்றும் தப்பே சொல்லலை. நாள் சம்பாரிச்சிட்டேன். இப்போ மக்களுக்கு ஏதாச்சும் தவறே சொல்லலை. நான் ஐயா மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதற்காக இப்போ அரசியல் இயக்கமாக ஆரம்பிச்சு இப்போ மக்களுக்கு நல்லது செய்யணும் வந்திருக்காரு. ஒரு படத்துக்கு 300 கோடி வாங்குறேன், 5000 கோடி ரூபா என்கிட்ட சொத்து இருக்குதுன்னு சொல்கிறாருல, இந்த 5000 கோடி ரூபா சொத்து யாருது? நீ சொல்கிறீங்க குடிசையில் வாழ்கிறான் அந்த ஏழை இது. அப்போ ஏழையை உறிஞ்சிரும் திரையரங்குகளில் ரசிகர்களாக ஏழை மக்களை சுரண்டி அவருடைய இந்த பாமரத்தனத்தை அறியாமையை பயன்படுத்தி நம்ம உழைக்கிற இந்த உழைப்புக்கு ஒவ்வொரு அபரிமிதமான ஊதியத்தை பெறுங்கிற கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் இப்போ படத்தை எடுத்த ப்ரொடியூசர் எப்படி பணக்காரனாக இருக்கானா? உங்க கூட இந்த இயக்குனர் உள்ளிட்ட பல்வேறு சக நடிகர் இருக்கான்ல, கூடவே நடித்தான்ல, அவனும் உழைச்சான்ல, அவன் இப்படி 5000 கோடி சொந்தக்காரனாக இருக்கானா? விஜய்க்கு நீங்கள் இந்த மாதிரியான ஊழல் பற்றி பேசும்போது சேம் ரிட்டோ இதே பேசுவாங்க. என்னன்னா டாஸ்மார்க்கில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி நீங்கள் ஊழல் பண்ணீங்களே, அது யாரோட காசு? அந்த 10 ரூபாய் இங்கே கூலி வேலை பார்க்குறவன் தானே. இங்கே டெய்லியும் கல் உடைச்சோ இல்லை கொத்தனார் வேலை பார்த்தோ மேஸ்திரி வேலை பார்த்தோ ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தினம் கூலி வாங்குறவன் சரி அது அந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகி போய் ஒரு பாட்டில் வாங்குறான்னா அங்கே ஒரு 10 ரூபா கமிஷன் போகுது. இப்போ அதுக்கு பேர்லாம் என்ன? இப்போ அதெல்லாம் அதுக்கு சமூக நீதியா திராவிட மாடலான்னு கேட்குறாங்க. நான் ஏற்றுக்கிறேன். அந்த 10 ரூபா பணம் தான் நீங்கள் சொல்கிற கட்சிக்கு போகுது. அந்த கட்சியினுடைய நிறுவனம் தான் ரெட் ஜெயின். அந்த ரெட் ஜெயினில் தான் நீ வேலைக்கு கூலிக்கு வேலை செஞ்ச சார். அப்போ அந்த 5000 கோடி ரூபா பணம் கூட்டிருக்குல்ல. அப்படி பார்த்தா இங்கே எல்லாமே ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் தான்.